ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு இது நம்ம இங்கிலீஷ் கிளாஸ். இப்போ நம்ம இந்த கிளாஸில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நம்ம பார்க்க போகிறது ப்ரோனவுன். இதுக்கு முந்தின கிளாஸஸ் எல்லாத்துலேயும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் என்ன, அதில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். இதில் மொத்தம் 8 பார்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 4 பார்ட்ஸ் வந்து நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப். இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோம். இதை பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பார்த்துக்காங்க. இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரோனவுன். இப்போ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்களுக்காக நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப் பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். நவுன்னா என்ன அப்படின்னா, இது ஒரு நேமிங் வேர்டு, பெயர் சொல்னு சொல்லி சொல்கிறோம். இதில் எதை குறிக்குது அப்படின்னா வந்துட்டு, ஒரு மனிதனையோ ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ குறிப்பது தான் நவுன்னு. இந்த இதில் ஆல் லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் ரெண்டுமே வந்துடும் நவுன் கீழே. அடுத்து வேர்ப்னால் என்னன்னு பார்ப்போம். வேர்ப்னா இது வந்து ஆக்ஷன் வேர்டு. நம்ம செய்கிற செயல் எல்லாமே வந்துட்டு வேர்பு தான், எல்லாமே ஆக்ஷன் தானே, அதனால் எல்லாமே வந்து வேர்பு தான். அடுத்து அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னா வந்துட்டு, நவுனை குவாலிஃபை பண்ணி சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். இந்த நவுன் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். அடுத்து அட்வர்ப். அட்வர்ப்னால் வந்துட்டு இது வேர்பை குவாலிஃபை பண்ணுது. அட்வர்ப் அதுலேயே வேர்ப் வருது, அட்வர்ப்லேயே வேர்ப் வருது. இது வேர்பை குவாலிஃபை பண்ணுது. அதாவது வேர்ப் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் அட்வர்ப். இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பார்த்துக்கோங்க. இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரோனவுன். ப்ரோனவுன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ப்ரோனவுன்னா அதுலேயே நவுன் வருது. அப்போ நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, ப்ரோனவுன் வந்து நவுனோட தொடர்பு உடையது. அது எப்படின்னு பார்க்கலாம். ப்ரோனவுன்னா என்ன, அது டெஃபினேஷன் பார்த்தோன்னா, a pronoun is a word used in place of a noun. அதாவது நவுனுக்கு பதிலாக அதோட நவுனோட இடத்துல யூஸ் பண்ணுற வேர்டு தான் ப்ரோனவுன். ஃபார் எக்ஸாம்பிள், ராம் இஸ் அ சிங்கர், ஹீ இஸ் கம்மிங் டுடே. இது தமிழில் சொன்னோன்னா, ராம் ஒரு பாடகர், அவன் இன்று வருகிறான். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு பேர் உண்டு. அந்த பேர் தான் நவுன் சொல்லி பார்த்தோம். இப்போ அவன் அந்த நபரை பற்றி திருப்பி பேசும் பொழுது திரும்பவும் ராம்னு சொல்ல மாட்டோம். ராம்ங்கிற வார்த்தைக்கு பதிலாக அவன் அப்படிங்கிற வேர்டத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ராம்ங்கிற நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற இந்த ஹீ அப்படிங்கிற, அதாவது அவன், அந்த வார்த்தை தான் வந்துட்டு ப்ரோனவுன். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, மை கேட் இஸ் வெரி லேசி, இட் ஸ்லீப்ஸ் த ஹோல் டே லாங். இதோட தமிழ் அர்த்தம் பார்த்தோன்னா, என்னுடைய பூனை மிகவும் சோம்பேறி, அது நாள் முழுவதும் தூங்கி கொண்டிருக்கிறது. இப்போ நவுன் எதுன்னு பார்த்தோன்னா வந்துட்டு கேட், அதான் நவுனு. அந்த நவுனை பற்றி திருப்பி பேசும்போது திரும்பவும் பூனைன்னு சொல்லாமல் அதுக்கு பதிலாக அது அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். இட்டு, இந்த அதுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த இட்டு தான் இப்போ வந்து ப்ரோனவுன். இப்போ அடுத்து வந்து கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோனவுன்ஸ். ப்ரோனவுன்ஸில் நிறைய வகை இருக்குது. அது நம்ம பேசிக்காக கற்றுக்கிறதுக்கு அத்தனை வகையும் தேவையில்லை. அதில் முக்கியமானது வந்து பர்சனல் ப்ரோனவுன். அதை பற்றி இப்போ பார்ப்போம். இனி வர கிளாஸ்லலாம் வந்துட்டு நம்ம அடுத்து வேணால் அந்த மிச்ச கைண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ பர்சனல் ப்ரோனவுன் அப்படின்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோனவுன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் பர்சன், ப்ரோனவுன்ஸ் ஆஃப் செகண்ட் பர்சன், ப்ரோனவுன்ஸ் ஆஃப் தேர்ட் பர்சன் சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் பர்சனில் சிங்குலர் வந்து ஐ, ப்ளூரல் வந்து வி. செகண்ட் பர்சனில் யூ. தேர்ட் பர்சனில் சிங்குலர் ஹீ, ஷீ, இட், ப்ளூரல் வந்து தே. இது எல்லாம் வந்து சப்ஜெக்டாக வரும். அடுத்து ஃபர்ஸ்ட் பர்சனில் வந்துட்டு ஆப்ஜெக்ட் பிளேஸில் இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீயாக மாறிடும், வி வந்து அஸ்ஸா மாறிடும், யூவாகவே தான் இருக்கும், ஹீ வந்து ஹிம்மாவும், ஷீ வந்து ஹராகவும், இட் வந்து இட்டாக தான் இருக்கும்.
தே வந்து தெம்மா மாறிடுது. நெக்ஸ்ட்டு பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். இதில் இந்த ஐ மீ என்னவா மாறும்னா மைன் மாறிடும். வி அஸ் எப்படி மாறும்னா அவர்ஸ்னு மாறிடும். யூ எப்படி மாறும்னா யுவர்ஸ்னு மாறிடும். இதில் ஹீ ஷீ இட் எப்படி வரும்னா ஹிஸ் ஹர் இட்ஸ் அப்படி மாறிடும். தே வந்து தேர்னு சொல்லி மாறிடும். இப்போ ப்ரோனவுன்ஸ் வந்து சப்ஜெக்ட் பிளேஸில் வர்றப்போ எப்படி வரும், ஆப்ஜெக்ட் பிளேசஸில் வரப்போ எப்படி வரும், பொசசிவாக வந்தால் எப்படி வரும்னு சொல்லி ஒரு சின்ன டேபிள் பார்த்தோம். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ப்ரோனவுன்ஸ் இன் த சப்ஜெக்ட் பிளேஸ். ப்ரோனவுன்ஸ் வந்து சப்ஜெக்டாக வரும்போது எப்படி வருங்கிறதுக்கு இங்கே உதாரணங்கள் பார்ப்போம். ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவன். அந்த ஐ நான் அதுதான் வந்து இங்கே சப்ஜெக்டில் வருது. இதுதான் வந்து ப்ரோனவுன். இப்போ அடுத்து வந்து வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் மாணவர்கள். இங்கே வி சப்ஜெக்ட் பிளேஸில் வருது. இந்த வி தான் வந்துட்டு ப்ரோனவுன். ஹீ இஸ் எ ஸ்டூடெண்ட், அவன் ஒரு மாணவன். இங்கே சப்ஜெக்ட் பிளேஸில் ஹீ வருது, இது ப்ரோனவுன். ஷீ இஸ் எ ஸ்டூடெண்ட், அவள் ஒரு மாணவி. ஷீ வந்து ப்ரோனவுன். யூ ஆர் எ ஸ்டூடெண்ட், நீ ஒரு மாணவன். அதில் யூ வந்துட்டு ப்ரோனவுன். தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், தே சப்ஜெக்ட் பிளேஸில் வருது, இது ப்ரோனவுன். இட் இஸ் எ டாக், இது வந்து ப்ரோனவுன். இட் இஸ் எ டாக், அது ஒரு நாய். இதில் இட் வந்துட்டு ப்ரோனவுன். நெக்ஸ்ட் ப்ரோனவுன்ஸ் இன் த ஆப்ஜெக்ட் பிளேசஸ். ஆப்ஜெக்டாக வரும்பொழுது இந்த ப்ரோனவுன்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள், ஹீ கால்டு மீ. ஹீ அவன், கால்டு அழைத்தான், மீ என்னை. ஐ வந்து இங்கே மீயா வருது ஆப்ஜெக்டில். சப்ஜெக்டாக வரும்போது ஐன்னு வரும், அதே ஆப்ஜெக்டாக வரும்போது மீன் வரும். இதுதான் இந்த ப்ரோனவுன் இன் த ஆப்ஜெக்ட் பிளேசஸ். அதான் ஆப்ஜெக்ட் பிளேஸில் வர்றப்ப ப்ரோனவுன் எப்படி வரும்னா ஐ வந்து மீயா வரும். ஐ கால்டு ஹர், ஐ நான், கால்டு அழைக்கிறது, ஹ அவளை, நான் அவளை அழைத்தேன். அந்த சப்ஜெக்ட் பிளேஸில் இருக்க ஷீ தான் வந்துட்டு இங்கே ஆப்ஜெக்டாக வரும்போது ஹராக வருது. நெக்ஸ்ட் வி கால்டு தம். வி சப்ஜெக்டு, கால்டு அழைக்கிறது, தெம் அவர்களை. தே தான் தெம்மா வருது. தேனா அது சப்ஜெக்ட் பிளேஸு, தெம்னா ஆப்ஜெக்ட் பிளேஸு. ஷீ கால்டு யூ, அவள் உன்னை அழைத்தாள். ஷீ இங்கே சப்ஜெக்ட் பிளேஸில் வருது. இந்த இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ கால்டு ஹரில் இந்த ஷீ தான் வந்து ஹராக மாறுது. ஷீனா சப்ஜெக்டு, ஹர்னா ஆப்ஜெக்டு. யூ வந்து சப்ஜெக்டாகவும் யூவாக தான் வரும், ஆப்ஜெக்டாகவும் யூவாக தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் யூ கால்டு மீ, நீ என்னை அழைத்தாய் அப்படின்னு வரும். யூ மாறாது. நெக்ஸ்ட் பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். பொசசிவ்னா என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு பொருளை வந்து நமக்கு தான் உரிமையானது அப்படிங்கிறது, நம்மளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்கிறது தான் பொசசிவ். இப்போ ப்ரோனவுன்ஸ் வந்துட்டு அந்த பொசசிவாக இருக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, திஸ் பென் இஸ் மைன், இந்த பேனா என்னுடையது, அதாவது எனக்கு உரியது, அதான் பொசசிவ். இப்போ அப்படி வரும்பொழுது சப்ஜெக்டாக வந்து ஐயா வரும், ஆப்ஜெக்டாக வந்தால் மீ வரும், பொசசிவாக வந்தால் மைனாக வருது. அதாவது ஒரு ப்ரோனவுன் வந்து சப்ஜெக்ட் பிளேஸில் எப்படி வரும், ஆப்ஜெக்ட் பிளேஸில் எப்படி வரும், அதே பொசசிவாக வந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறது நம்ம ஐ வச்சு சொல்கிறோம். ஐனா சப்ஜெக்ட் பிளேஸு, மீனா ஆப்ஜெக்ட் பிளேஸு, அதே பொசசிவ்னா மைனு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். தேட் புக் இஸ் யுவர்ஸ், அந்த புத்தகம் உங்களுடையது. அந்த யூ சப்ஜெக்ட் பிளேஸில் யூவாக தான் வரும், ஆப்ஜெக்ட்லேயும் யூவாக தான் வரும்னு பார்த்தோம். இப்போ பொசசிவாக வர்றப்ப யுவர்ஸ்ன்னு சொல்லி வருது. அந்த புத்தகம் உங்களுடையது. திஸ் பென் இஸ் மைன், இந்த பேனா என்னுடையது. இங்கே வர திஸ்ஸும் தேட் ரெண்டுமே வந்துட்டு ப்ரோனவுன்ஸ் தான். அது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதா சொல்கிறோம். இது டீட்டெயில்டாக வந்து வேற ஒரு கிளாஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ்
இட் இஸ் ஹர் ஹவுஸ். இது அவளுடைய வீடு. இதை இன்னொரு இதை எப்படி சொல்லலாம்னா திஸ் ஹவுஸ் இஸ் ஹர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹர்ஸ்ங்கிறது பொசசிவ் ப்ரோனவுன். ஷீயா வந்தால் சப்ஜெக்டு, ஹராக வந்த ஆப்ஜெக்டு. அந்த ஹருக்கு பின்னாடி அந்த பொருளை கொண்டு வரலாம் ஹவுஸை. இல்லைன்னா ஹவுஸ் முன்னாடி கொண்டு போனோம்னா திஸ் ஹவுஸ் இஸ் ஹர்ஸ், அப்போ ஹரோட எஸ் சேர்த்து வரும் ஹர்ஸ்ன்னு சொல்லி. இதுதான் பொசசிவ் ப்ரோனவுன். திஸ் கார் இஸ் அவர்ஸ், இந்த கார் எங்களுடையது. சப்ஜெக்டாக வந்தால் வீன்னு வரும், ஆப்ஜெக்டாக வந்தால் அவன் வரும், பொசசிவாக வந்தால் அவர்ஸ்னு வரும். இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் இப்போ சொன்ன மாதிரி இந்த திஸ் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். அந்த நிறையா கைண்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம். அதில் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்கிறதும் ஒன்று. அதில் தான் திஸ்ஸு, தேட்டு, தீஸ், தோஸ் வரும். அதை இன்னொரு கிளாஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.